நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் இதுல மதம் இல்ல, ஜாதி இல்ல, நீ உயர்ந்தவன் நீ பெரியவன் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் சகல ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து விடுதலையை கொடுக்கிற தேவன். நீ தீராத வியாதியா இருக்கலாம், எல்லாம் குடிக்க அடிமையா இருக்கலாம், எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், எல்லாம் சில விபச்சாரங்களுக்கு அடிமையா இருக்கலாம். ஒன்றை சொல்லுவேன், பாவத்தில் இருந்து அடிமத்தனத்தில் இருந்து தூக்குறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது பாவத்தில் வாழ்கிற உங்களையும் என்னையும் மீட்பதற்காக மட்டுமே. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க யார் கூப்பிட்டாங்க, யார் நீங்கள் வேண்டுதல் செய்தாங்க, ஆண்டவர் கேட்டு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மதம் முக்கியம் அல்ல, அவருக்கு ஏழை பணக்காரன் என்று அவருக்கு தெரியாது. யார் கூப்பிட்டாங்க, எந்த இடத்தால் கூப்பிட்டாங்க, ஆண்டவர் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறது. ஆமென். வியாதியா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், எல்லாம் உங்களால விட முடியாத பாவ அடிமைத்தனமா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அநேக கிராமங்களிலே அநேக வாலிபர்கள், அநேக குடும்பஸ்தர்கள் பொல்லாத போதைப் பொருளுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஞ்சாவுக்கு, ஐஸ் பவுடருக்கு, அங்கே அநேகமான போதைப் பொருளுக்கு அதிலிருந்து விடுதலை தருகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைய நாளிலும்